Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். So first பார்க்கிறது வந்து உங்களுக்கு மைசூர் crepe silk sarees தான். சூப்பரா இருக்க போகுது கலெக்ஷன்ஸ். ரொம்ப யூனிக்காவும் வந்திருக்கு. ரொம்ப அழகான கலர் சார்ட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே அட்ராக்டிவாகவே வந்திருக்கு. மைசூர் crepe silk sarees பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் crepe silk sarees வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்கில் போகிற மெட்டீரியலில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் crepe silk sarees தான். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய நட நான் சொல்லிகிட்டே இருக்கிறதா மைசூர் crepe silk sarees பொறுத்த வரையும் ஒன்று பிளைன் இல்லைனா வந்து ஸ்ட்ரைப்ஸ் அப்படி இல்லைனா செக்குடு அப்படி இல்லைனா எப்போவாவது ரொம்ப ரேராக தான் வந்து உங்களுக்கு ஜரி வச்ச புட்டாஸ் போட்ட மாதிரி வரும். மோஸ்ட்லி வந்து பிளைனில் தான் நிறைய வரும். ஒரு சில இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் எப்போவாது வரும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் காமனாக இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக வராது, அதுவுமே எப்போவாது. ஆனால் கொஞ்சம் காமனாக இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸு. வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து எப்போவாது தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் தான். செக்குடுமே இப்போ கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ரொம்ப காமனாக அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா பிளைனில் தான் இருக்கிற மைசூர் crepe silk sarees. ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன பார்டர் இல்லை கொஞ்சம் பெரிய பார்டர் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. மைசூர் crepe silk sarees பொறுத்த வரையும் ரீஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேர் தான். ஏன்னா இப்போதைக்கு டாப்பில் இருக்கிற மெட்டீரியல் அப்படின்னா அது வந்து புதுசாக தான் வந்து நிறைய டிசைன்ஸ் கொண்டுட்டு வருவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும் போது வந்து இது வந்து முன்னாடி பார்த்தோமே ஒரு வீடியோவில் அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் அப்படி இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டரை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். பார்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில இதில் வந்து ரேர் கலர் சார்ட் ஆட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் கலர் சார்ட்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்டர் டிசைனை நோட்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குபேர பட்டுவாக இருக்கட்டும், கோரா மஸ்லின் சாரீஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ட்ரெண்டிங்கில் போகும்போது ரீஸ்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நியூ டிசைன்ஸ் தான் அதிகமாக கொடுத்துட்டே வந்துகிட்டே இருப்போம். ஒரு பாயிண்டில் வந்து அகெயின் நிறைய கஸ்டமர்ஸ் ஒரு சாரீஸ் கேட்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ரீஸ்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். அதே மாதிரியே தான் இப்போதைக்கு மைசூர் crepe silk saree ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறதுனால அது வந்து இப்போதைக்கு வந்து நியூ டிசைன்ஸ் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ரீஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% வந்து எப்போவாது வர்றது தான் ரீஸ்டாக்காக இருக்கும். பேலன்ஸ் 80% வந்து நியூ டிசைன்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்கும். எதனால் மைசூர் crepe silk saree பிளைன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இப்போ எகெயின் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு அந்த ரெட்டப்பெட்டா பார்டர் பென்டெக்ஸ் பார்டர்னு சொல்லுவாலும் அந்த பார்டரு இந்த மாதிரி பிளைன் சாரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த சாரீஸ். ஸோ அதை தான் இப்போது வந்து எகெயின் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ வந்து இந்த செக்குடு டைப்போ மைக்ரோ செக்குடு இல்லை வந்து பாக்ஸ் ஸ்ட்ரிப் செக்குடோ இல்லை ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொன்னாலும் எகெயின் இப்போது ட்ரெண்டிங்கில் போகுது. எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 20 years 30 years பேக்கில் இருக்கிற சாரீஸில் அகெயின் ட்ரெண்ட் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து பிளைனில் இருக்கிறதோ மைக்ரோ செக்குடோ பாக்ஸ் டைப்பு செக்குடோ இல்லை ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் வந்து அகெயின் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே ரெட்டப்பெட்டா பார்டர் வந்து பென்டெக்ஸ் பார்டர்னு சொல்கிறோம்ல அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த 80s 90s மூவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய வியர் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி ரெட்டப்பெட்டா பார்டர் தான். அது அகெயின் இப்போ ட்ரெண்டிங்கில் போய் எல்லா பேட்டர்ன்லேயுமே சிஃபானாக இருக்கட்டும், மைசூர் கிரேப்பாக இருக்கட்டும், ஸோ செமி காஞ்சியாக இருக்கட்டும், எல்லா பேட்டர்ன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டப்பெட்டா பார்டர் டைப் வந்து இப்போது கெயின் வந்து கொடுத்துட்டே இருக்கும். எல்லாமே ஒரு டெய்லி வேர் சாரீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டெய்லி வேர் சாரீஸில் கூட அந்த ரெட்டப்பெட்டா பார்டர் கான்செப்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 90s 80s அந்த பேட்டர்னை வந்து இப்போ அகெயின் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வந்து இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்னாக தான் இருக்குது. ஸோ அகெயின் அதனால தான் வந்து இப்போதைக்கு நிறைய வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குது.
ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்பர் 1ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து கொஞ்சம் இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து 950 1050 இந்த ரேஞ்சஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதுவும் இந்த 1450 இந்த ரேஞ்சஸில் இருக்க சாரியுமே குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா பியோர் மைசூர் சில்க்கை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லாம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோலேயே நீங்கள் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது இன்னும். அதுக்கு எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1999 போட்டிருப்போம். அந்த சாரீ ஃபுல் சரி வீவிங்கில் மைசூர் கிரேப் வந்திருக்கு. ஃபுல்லாகவே சரி வீவிங் கொடுத்துருக்கும் போது அந்த கிரேப் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் வந்து நம்ம எப்போவுமே வந்து எல்லா சாரீக்குமே எப்படி வீவிங் மைசூர் கிரேப் அப்படின்னாலே என்ன மாதிரி த்ரெட்டு கொடுத்து வீவ் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். பட் பாடி ஃபுல்லாமே சரி வீவிங்கில் இருக்கிறதுனால அந்த கிரேப் அந்த சில்கியும் அந்த ஷைனி அதுவும் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். ஏன்னா மேலே அந்த சரி கவர் பண்ணிடுது அப்படிங்கிறதுனால தான். ஸோ நிறையவே நான் அந்த ஸ்ட்ரைப் சாரீஸ்க்கு செக்குடு சாரீஸ்க்குமே சொல்லியிருப்பேன். பட் அதில் கூட உங்களுக்கு அந்த ஷைனி வந்து உங்களுக்கு அந்த சில்கி ஃபீல் லைட்டாக தெரியும். ஏன்னா இடையில கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால. பட் இந்த மாதிரி ஃபுல் ப்ரொக்கேட் மைசூர் கிரேப் சில்க்லாம் இருக்குது பாருங்களேன். அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக் ஃபீலில் தான் இருக்கும். இந்த சாரீஸ்லாம் மைல்டு கிரேப் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஈஸி டு ட்ரேப் நல்லாவே இருக்கும். நல்லா வியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பட்டு சாரீ பியோர் பட்டு நீங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்கும், பியோர் மைசூர் சில்கை வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட கம்ப்ளீட் லுக் வந்து இந்த மாதிரி சாரீஸே உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ வந்து ஒரு பியோர் இந்த மாதிரி ஒரு பியோர் மைசூர் சில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8000 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். பட் அதோட நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்து வியர் பண்ணி கம்ப்ளீட் அந்த லுக்கும் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ இதுவுமே நான் அந்த மைசூர் கிரேப்க்கு சொன்ன மாதிரியே தான். இதுலேயுமே நம்ம காமனாக அதிகமாக வந்து என்னென்ன பேட்டர்ன் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலாகவே இப்போது சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுன்னு எடுத்துக்கோங்க. என்னென்ன கொண்டுட்டு வரும், மைசூர் சிஃபானாக இருக்கும், மைசூர் ஜார்ஜெட்டாக இருக்கும், காலா ஜார்ஜெட்டாக இருக்கலாம், ஸோ வந்து பனாரசி சிஃபானாக இருக்கலாம், பனாரசி ஜார்ஜெட்டாக இருக்கலாம், விஸ்கோஸ் சிஃபானாக இருக்கலாம், விஸ்கோஸ் 3Dயில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு விஸ்கோஸ் ஜார்ஜெட் கூட வருது, அந்த மாதிரி மெட்டீரியலாக இருக்கலாம். இல்லைன்னா ஃபேன்சி சிஃபான் அண்ட் ஃபேன்சி ஜார்ஜெட் டைப்பில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதை தான் வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும் கலெக்ஷன். உங்களுக்கு பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் நிறைய டைம் நம்ம வீடியோவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே சொல்லியிருக்கோம். ஸோ சிஃபானா ஜார்ஜெட்டா என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்ததுமே. இது வந்து விஸ்கோஸ் சிஃபான் பேட்டர்னில் வர சாரீஸு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சாரீலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வியருக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த வீக்லி ஒன்ஸோ இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு சிம்பிள் மந்த்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவும் கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக இல்லாமல் டெய்லி ஒரு டே ஃபுல்லாகவே நீங்கள் கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் நம்ம 2ல் போஸ்ட் பண்ணிக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக் கலெக்ஷன்ஸ்லாமே வந்திருக்கு. அது என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். அகெயின் என்னென்ன கலெக்ஷன்ஸ் டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம், என்ன கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், என்னெல்லாம் ரீஸ்டாக் பண்ணலாம், எதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு நல்ல மூவிங்கில் இருக்கோ அது புது டிசைன் எது கொண்டுட்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் உங்களோட லைக் அண்ட் ஷேர்ஸ் மூலமா தான் தெரிய போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து எகெயின் நம்ம வந்து சூப்பரான கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் உங்களால் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க
அவங்களால எங்களுக்கும் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமருக்கு அடித்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்ததுமே ஃபாஸ்ட்டாக வந்து சோல்ட் அவுட்க்கு பிஃபோரே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அன்னெசரியாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்காதீங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அப்டேட்ஸ் அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் போடுற எல்லா கலெக்ஷன்ஸோட இப்போ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ சாரீஸ் இருக்குன்னா இவ்வளோ சாரீஸோட பிக்சருமே நம்ம வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் வித்தவுட் அண்ட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா எல்லாமே வீடியோவில் வந்து ப்ரைஸ் அண்ட் செக்ஷன் வைஸ் கொடுத்துரும். அகெயின் அதுலேயும் நம்ம வந்து செக்ஷன் வைஸ் கொடுத்துருவோம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். நீங்கள் இதில் பார்த்துக்கணும். அது ரீசெல்லிங் பர்பஸ்க்காக தான் அப்படி கொடுக்குறோம். ஸோ பட் டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுக்கும் போது வித் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அன்னெசரியாக லெஃப்ட் ஆகாதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 3ல மிக்சட் கலெக்ஷன் சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற சாரீ வந்து ஸோ சினியா சில்க் வந்திருக்கு. ஸோ சினியா சில்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து எங்கேருந்து மேடாகி வருது அப்படின்னா ஒரு பனாரசி மெட்டீரியல்லேருந்து தான் இந்த சினியா சில்க். அப்படி இப்போ பனாரசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனாரசி செமி சில்க் இருக்குது, பனாரசி டிஷ்யூ சாரீஸ் இருக்குது. ஸோ அடுத்து பனாரசி கட்டான் சில்க் இருக்குது, பனாரசி டியூபியான் சில்க் இருக்குது, பனாரசி ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்குது, பனாரசி சிஃபான் இருக்குது, பனாரசியில் முஷ்ரூ சில்க். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மைசூர் சில்க் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பியோர் மைசூர் சில்க் அப்படின்னா 5000 8000 இந்த ரேஞ்சஸில் இருக்கும். அதேமாரி பனாரசி இந்த முஷ்ரூ சில்க்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4000 5000 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மலாம் எடுத்துகிட்டு வரல வீடியோ. அதெல்லாம் இன்னும் இமிட்டேட் பண்ணி இப்போ எப்படி மைசூர் கிரேப்பன் வருது அந்த மாதிரி இன்னும் வரலை. ஸோ அந்தமாரி இமிட்டேட் பண்ணி முஷ்ரூ சில்க்லாம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வீடியோவில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்க பனாரஸில் வந்து சினியா சில்க் வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கோம். 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைரோசி பேட்டர்ன்லேயே நல்லா க்ளோஸ்டாக வந்து உங்களுக்கு வர மாதிரி அந்த லைன்ஸ் வர மாதிரி தள்ளி தள்ளி புட்டாஸ் வர மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அந்த லைன்ஸே கொஞ்சம் தள்ளின மாதிரி வர மாதிரி, அந்த மாதிரி 2 டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டியூபியான் சில்க் வந்திருக்கு. டியூபியான் சில்கில் வேரியஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி அந்த பேட்டர்னுமே வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு துஷ சில்க் வந்திருக்கு. ஸோ துஷ சில்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெட்டீரியலும் வந்திருக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். பிராசோ சாரீஸ் தான். பிராசோவில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து துஷ சில்க் வந்திருக்கு. ஸோ துஷ சில்க் வந்து டஷர் சில்க்குன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் டசர் சில்க் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து துஷ சில்க் அப்படின்றத நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே வேறு அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே டசரும் ஒன்று தான், நான் ப்ரொனன்ஸ் பண்ணுற துஷ சில்க் சாரீஸுமே ஒன்று தான். ஸோ துஷ சில்க் சாரீஸும் அதில் ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு சாரீஸ் மெட்டீரியலில் நம்பர் 3ல மிக்சடில் வந்திருக்க சாரீ. ஸோ ரொம்ப அழகான சாரீஸ்லாம் வந்திருக்கு. சினியா சில்க் பார்த்தோம், டியூபியான் சில்க் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராசோ சாரீஸ், அப்புறம் வந்து துஷ சில்க் சாரீஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக 3 டைப் அப்படின்னாலும் அது 3rd வந்து மிக்சட் கலெக்ஷன். ஸோ அப்போது டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோலாம் கவர் பண்ணிப்போம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம்பர் 2ல சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயுமே அதுலேயுமே வேரியஸ் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15+ வந்து மெட்டீரியலை வந்து கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்க போது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்க போது. ஸோ ஒரு சாரியை வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒரு சாரியை தனியாக வியர் பண்ணி அதுக்கு ஒரு சாங் போட்டால் அது வந்து ஒரு சாரியோட கலெக்ஷனே யூனிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒரு ப்ரைடல் லுக் எப்படி ஒரு நம்மளோட வெட்டிங் அப்படின்னா எவ்வளோ ஒரு கிராண்டாக பண்ணுறோம், கிராண்ட் லுக்கில் ப்ளவுஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் பண்ணுறோம்,
அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சில பொட்டிக்ஸில் ஒரு சாரிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெட்டிங் லுக்கை கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதே லுக் நம்ம எல்லா சாரீஸ்க்குமே கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம தான் யோசிச்சுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிக்சர்ஸாக இருக்கும் போது சிம்பிளாக இருக்கே, இது வியோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேயே ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்கில் 5 to 10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸ்க்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸோட கொடுத்துரும். பட் அந்த மாதிரி இடத்துல ஸோ அந்த மாதிரி பூட்டிக்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல வரலை. ஸோ அவங்களோட மெத்தடில் அவங்க சேல் பண்ணுறாங்க. பட் நம்மளை மாதிரி சில நார்மலாக இருக்கிற கஸ்டமர்ஸ்னால் நம்ம அவ்வளோ இது பண்ணி நம்ம நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்னால அவ்வளோ செலவு பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸுமே போட முடியுமா அப்படின்றது நம்ம தான் திங்க் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் அப்படிங்கும் போது 10% அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்க 30 to 40% ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ்லாம். அதனால் திங்க் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் போது கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எனக்கு இன்னும் தேவை. உங்களோட சப்போர்ட்ஸ் மூலயமா தான் நம்ம கலெக்ஷன்ஸ் இன்னும் வந்து அதிகப்படுத்தலாம். தேங்க்யூ.